friends, welcome to Bella's Home Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய மைதா மாவு இனிப்பு பணியாரம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும், சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பவுல்ல 1 கப் அளவு மைதா மாவு. நான் எடுத்துக்க கூடியது 250 ml கப் அளவு. 1/2 கப் ரவை. நான் வறுக்காத ரவை தான் எடுத்துர்க்கேன். 1/2 கப்ல இருந்து 1/4 கப் சீனி. 2 பிஞ்ச் அளவு உப்பு. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா 3 ஏலக்காயை சர்க்கரையோட சேர்த்து பொடிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். எந்த கப்பால அளந்திருக்கிறீங்களோ அந்த கப்பால எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பணியாரம் வீடியோ இருக்கு. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் அப்பம் கொழுக்கட்டை பிளேலிஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா 10 இருந்து 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரவையெல்லாம் நல்லா ஊறி வரணும். 15 நிமிஷம் போல ஆயிருக்கு. இனி இதுல ஒரே ஒரு பிஞ்சளவு சோடா உப்பு. அதிகமா சேர்த்தக்கூடாது. அதிகமா சேர்த்தீங்கன்னா மைதா மாவு ரொம்ப சாஃப்டா இருக்கும். சோடா உப்பு அதிகம் சேர்க்கும் போது ரொம்ப எண்ணெய் குடிக்கும், பிரிஞ்சு போயிடும். ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவு கெட்டியா இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா மிதமான தீயில ஒரு கரண்டியால இந்த மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம். எண்ணெய்க்கு பக்கத்துல வச்சு ஊத்தி எடுத்துக்கோங்க. வெந்ததும் தானாவே மேலெலும்பி வரும். உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். இந்த மாதிரி குழிவான சட்டியா இருந்தா ஒவ்வொன்றா தான் சுட்டு எடுக்க முடியும். கொஞ்சம் விரிவான சட்டியா இருந்தா எண்ணெய் குறைவா வச்சுட்டு 3 இருந்து 4 வரைக்கும் சுட்டு எடுக்கலாம். ஓரளவு பொரிஞ்சதுக்கு அப்புறமா மறிச்சு விட்டுக்கோங்க. ஓரங்கள்ல கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு மாறினதுக்கு அப்புறமா மறிச்சு விட்டுக்கலாம். மறிச்ச இடம் வெந்திருக்கு, எடுத்துடலாம். இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியில கூட சுட்டு எடுத்துக்கலாம். பணியார கல்ல பாதி அளவு எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா முழுசும் மாவு விட்டுறாம 1/4 அளவு வர மாதிரி மாவு விட்டுக்கோங்க. தீ மிதமான தீயிலே இருக்கட்டும், அப்பதான் நல்லா உள்ளாடி வரைக்கும் வெந்து வரும். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா மறிச்சு விட்டுக்கலாம். மைதா மாவு சீனி சேர்த்து செய்ய பிடிக்காதுன்னா நம்ம சேனல்ல கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை வச்சு வீடியோ இருக்கு, தேவைப்பட்டா பாத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருக்கு, எடுத்துடலாம். நல்ல ஒரு வாசனைக்காக எண்ணெய் சேர்க்கும் போது கூடவே 1 ஸ்பூன் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஒன்னு எடுத்து பிச்சு பார்த்துடலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கு. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஈஸியா சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.